கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 11:26 படி. 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பந்தி தான் இது. யாருடைய மரணம்? பரிசுத்த தெய்வத்தினுடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆமா, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் படிக்க வரும்போது அந்த வசனத்தை, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பெரிய பங்கை பரிசுத்த தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த அப்பத்திலே திராட்சரசத்திலே பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள் யாரு? தேவனுடைய நாமத்தினாலே ஞானம் பெற்றவர்கள் இல்லையா? அவங்களுக்கு தானே இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவர்கள் யாரு? அவருடைய நாமத்தினாலே மறுஜன்ம முழுக்குள் பிரவேசித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உடன்படிக்கையிலே பங்கு இல்லையா? அந்த உடன்படிக்கை குறித்து தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எத்தனை கிருபை நிறைந்த பாக்கியம்! மறுஜன்ம முழுக்கு. அந்த மறுஜன்ம முழுக்கை நமக்கு தந்து பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அது வரைக்கும் நான் பழைய மனுஷன். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலை எனக்கு கொடுத்து என்னை ரட்சித்தவர். ஆமாம், நான் இப்ப புதிய மனுஷன். இந்த அப்பத்திலே திராட்சரசத்திலே பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள் புதிய மனிதர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். என்ன தெரியுமா? ஆமாம், அதாவது இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு முதலாக மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபித்தார்கள் 120 பேர் இல்லையா? அங்கே அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே திரளான ஜனங்கள் அந்த இடத்தை தேடி வந்தார்கள். அங்க அப்படிதான் வசனம் போட்டுக்குது. என்னன்னா, அப்போஸ்தலர் 2:5, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, அந்த ஜனங்களுக்கு முன்பாக இந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமா, அந்த பேதுருடைய பிரசங்கத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பேதுரு சொன்ன வார்த்தை 14வது வசனம். அப்பொழுது பேதுரு தன் 11 பேரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பேதுரு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இங்கே பேதுரு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். பாருங்க, இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ஆமா, கர்த்தருக்கு அப்போஸ்தலர் 2:36. ஆமா, அப்போஸ்தலர் 2:36. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் வசனம் படிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ரொம்ப அழகா கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. ஆமா, God has made him both Lord and Christ, this Jesus whom you crucified. கிளியரா போட்டிருக்காங்க. இவர் தான் ஆண்டவர்,
இவர்தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்போ அவர்கள் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை 37வது வசனத்துல, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே நாங்கள், brothers, what shall we do? நாங்க என்ன செய்யட்டும்? இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. 38வது வசனம், பேதுரு படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வரங்களும் கனிகளும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? 3000 பீப்புள்ஸ், 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். பேதுரு சொன்ன பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கத்திற்கு 3000 பேர் ஏற்றுக்கொண்டு 3000 பேர் தங்களை ஞானஸ்நானத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். எத்தனை ஆச்சரியம்! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஃபர்ஸ்ட் பேப்டிசம். பைபிள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு கொடுக்கப்பட்ட முதல் பேப்டிசம், முதல் ஞானஸ்நான உடன்படிக்கை அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பேப்டிசம், முதல் ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் ஒன்று சேர்ந்து பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு பரிசுத்த தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு அங்கே அவர்கள் பற்பல பாஷைகளிலே பேசி அங்கே திரளான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து உபதேசித்து, அந்த பரிசுத்த தேவனை குறித்து, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சாட்சி சொல்லி, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து அங்கே உபதேசம் செய்து, இந்த இயேசுவே தேவன், இந்த இயேசுவே ஆண்டவர், இந்த இயேசுவே கிறிஸ்து என்று இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு வெளிப்படையாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அறிவித்து, கர்த்தருடைய வல்லமையினாலே வார்த்தையை பிரசங்கித்த போது அவர்கள் இருதயம் குத்தப்பட்டது. அங்கே ஃபர்ஸ்ட் டைம் யூதர்கள் மற்றும் பல தேசங்களிலிருந்து வந்த ஜனங்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறவர். இங்கு அநேக வார்த்தைகளினாலே சாட்சியில் சொல்லி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு அவர்கள் பிரிந்து விலகி அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அவங்க வெறும் பேப்டிசம் மட்டும்தான் எடுத்தாங்களா? அவங்க எந்தெந்த காரியங்கள் இருந்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க. அவர்கள் 42வது வசனம் படிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அவர்கள் உபதேசத்திலும், தேவனுடைய மனிதர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்துல தரித்திருந்தார்கள். தேவனுடைய மனிதர்களுடைய கூட்டம், அந்த அந்யோன்யம் ஒன்றிணைந்து செயல்படுவது, அதான் அந்யோன்யம். அது ஐக்கியம்னு கூட சொல்லலாம். அந்த அந்யோன்யம். அடுத்து அப்பம் பிக்குதல், அடுத்து ஜெபம் பண்ணுதல், பிரேயர். இதுல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி தரித்திருந்தார்கள்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது, அந்த பேப்டிசத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் போது
ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது, பேப்டிசத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அங்க வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த பேப்டிசத்துக்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா உபதேசத்துல தரித்திருக்கிறார்கள். அந்த ஃபெலோஷிப்ல, அந்யோன்யத்துல அவர்கள் தரித்திருக்கிறார்கள். அந்யோன்யம், ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப்ல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, அப்பம் பிற்குதல், பிரேக்கிங் ஆஃப் பிரெட், அதுல தரித்திருக்கிறாங்க. ஜெபம் பண்றது, பிரேயர், அதுல தரித்திருக்கிறாங்க. இது எவ்வளவு அழகான ஒரு ஒழுங்கா இருக்குது அப்படின்னு பாருங்க. ஏன்னா இது ஃபெலோஷிப், இது ஐக்கியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் நாம் பிற்கிற படிக்கிற வசனத்தை எத்தனாவது வசனம்? 16. படி. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃபெலோஷிப்பை பரிசுத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த பேதுரு மூலமாக இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பேப்டிசம், இந்த ஞானஸ்தானம். அடுத்து இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்ட 3000 பேரை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக கொலோசியர் 2வது அதிகாரம், கொலோசியர் 2. இந்த கொலோசியர் 2ல இந்த பேப்டிசம், இந்த ஞானஸ்நானம், அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12வது வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறேனோ அப்பொழுதே நான் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து எழுந்தாரா இல்லையா? எழுந்தார்களா? இயேசு கிறிஸ்து எழும்பினது உண்மை அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை அப்படின்னா, அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்த உன்னையும் அவர் உயிர்த்தெழ செய்வார். அது மட்டுமில்ல, உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கப்பட்ட அவருடைய வல்லமை, அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியிலே. அதனால நீ ஆவியில உயிர்ப்பிக்கப்படுவ. அதுக்கு பேர் தான் மறுரூபம். அப்ப இயேசுவின் நாமத்தினால நான் அந்த பேப்டிசத்துக்குள்ள போகும்பொழுது நான் ஆவியில உயிர்ப்பிக்கப்படுறேன். ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவருடைய நாமத்தினால நான் மறுஜன்ம முழுக்குள்ள பிரவேசித்ததுனால நானும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவனாக மாறுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்து 13வது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் படிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. பாருங்க, அக்கிரமங்களை மன்னித்தார். இந்த அக்கிரமம் மன்னிக்கப்படுவதற்கு உங்களுக்கு எந்த மாம்ச விருத்த சேதனமும் பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவே 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்தவர். ஏன்னா அவர் குழந்தையா இருக்கும்போது அவர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க விருத்த சேதன உடன்படிக்கை. ஆனால் பாருங்க, அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நமக்கு அந்த விருத்த சேதனம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து, அவர் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல நாமும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அவருடைய நாமத்தினாலே நாம் மறுஜன்ம முழுக்குக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே மறுஜன்ம முழுக்குக்குள் பிரவேசித்தால் மட்டுமே அவரோடு கூட உயிர்த்தெழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அதற்கு பிறகு காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். என்னன்னா, நமக்கு எதிரடையாகவும் படிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. கையெழுத்தை குலைச்சது யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் கையெழுத்தை குலைத்தது. கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து.
எதுக்கு மேல? சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் நல்ல கவனிங்க, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் எப்படி நல்ல கவனிங்க, இது முக்கியமான பயன். போஜனத்தையும் போஜனத்தையும் பானத்தையும். யோவான் 13வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து போஜனத்திற்கு ஆயத்தமாகும் பொழுது ரொம்ப அழகா அவர் காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுவதை குறித்தும் கீழ்ப்படுதலை குறித்தும் அந்த போஜனத்திற்கு முன்பாக அவர் அந்த காரியங்களை சொல்லி கொடுத்தார். பாருங்க, போஜனத்தையும் அடுத்து என்ன போடுறது? பானத்தையும் குறித்தாவது. பாருங்க, இந்த திருவிருந்து, இந்த கிரேட் பிரேக்கிங் ஆஃப் பிரெட், அப்பமும் திராட்சரசம் என்ன சொல்றாரு? என்னுடைய வேலை வந்ததுன்னு சொல்லி அந்த சீஷர்களுக்கு அந்த பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. அதுதான் பரிசுத்த வேதம் சொல்லியது. அப்போ இங்க சொல்லப்பட்ட வார்த்தை போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது. இதுல வைக்கிறாங்க செக்கு, எதுல? போஜனத்திலையும் பானத்திலையும். அது அப்படி, அது ராத்திரி தான், சூரியன் மறைஞ்ச பிறகுதான், அங்க நைட்ல. இந்த வித்தியாசமான காரியங்களை அதான் இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா, நீ சத்தியத்தை தெரிஞ்சாதான் சத்தியத்துல பலப்பட முடியும். உனக்கு எது ரோல் மாடல் அப்படின்னா பைபிள் தான். 1000 பேர் 2000 கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் வேஸ்ட். ஆமா, நல்ல முதிர்ந்தவர்கள், நான் 50 வருஷம் ஊழியம் செய்யறேன், செய்ய யார் வேண்டான்னா, ஆனா அங்க கோளாறு இருக்கும். வசனம் என்ன சொல்லுது? 2023 வருஷம் இந்த பைபிள் என்ன சொல்லுது? அதுதான் நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? இந்த வார்த்தை தான் உங்க கூட பேசணும், வேற எதுவும் உங்க கூட பேசக்கூடாது. நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இந்த வேதாகமத்தில் இருக்கிறதா? அந்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டதா? இதுதான் உங்களுக்கு முக்கியம். அப்போ இங்க போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது. அடுத்து பண்டிகை நாள், என்னது? பண்டிகை நாளையும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல குட் ஃப்ரைடே கிடையாது, ஈஸ்டர் கிடையாது, சர்ச்சில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்தநாள் கிடையாது, கிறிஸ்துமஸே கிடையாது. ஏய், எந்த அளவுக்கு நடமாடுது பாருங்க. அவங்களாம் கிறிஸ்டியன்ஸ். அவங்களாம் யாரு? கிறிஸ்டியன்ஸ். அவங்க வேற ஒரு ட்ராக்ல கேட்டா எங்களுக்கு வேற டாக்டரின் அப்படின்னு. ஆமா, பைபிள்ல இருக்கிற வேதாகம் எழுத்துக்கள் தான். இதை தவிர வேற எந்த டாக்டரினும் வேலைக்கு செல்லாது, வேற எதுவுமே செல்லாது. இப்ப புதுசா ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? பணம் கொடுக்குறாங்க. உபதேசம் பண்றவங்களுக்கு பணம் கொடுத்து சொல்றாங்க கட்டளைகள் 7. எத்தனை கட்டளை? பைபிள் எத்தனை கட்டளை போட்டுருக்குது? 10 கட்டளை போட்டுருக்குது. அவங்க புதுசா ஒரு நோட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க, 7 கட்டளைகள். பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 7 கட்டளைகள் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பைபிள்ல இல்லாத நீங்க சொல்றீங்களா பிரதர்? எப்படி அது? ஆமா, அது பைபிள்ல பார்த்து யோசிச்சு செய்யுங்க, உங்க தலையில இடி விழுந்துற போகுது அப்படின்னு சொன்னாங்க. உங்க ஊழியத்துல நீங்க வெயிட் வச்சுக்காதீங்க, பைபிள்ல என்ன சொல்லுதோ அதை பாருங்க. நீங்க எவனா எதனா சொன்னான்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு நீங்க ஓடாதீங்க, சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா, கரெக்டு தான், நான் மாத்திடுறேன் அப்படிங்களா. இன்னைக்கு நிறைய கிளம்பி இருக்கு. உனக்கு தேவை இந்த பரிசுத்த வேதாகம் மட்டும்தான். அல்லேலூயா. இதை தவிர்த்து நீ எங்க போனாலும் உனக்கு நிம்மதி கிடையாது. அதனால இன்றைக்கு பரிசுத்த தேவன் சொல்றாரு, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளை குறித்தாவது, மாத பிறப்பை குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. ஓய்வு நாள் சண்டே. என்னத்துக்கு சண்டே? அன்னைக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ண? ஆண்டவர் ஒண்ணும் ஓய்வு நாள்ல வேற கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும்னு சொல்லலையே, வேலை செய், அவரே செஞ்சார. நிறைய கதை அதுல இருந்து புதுசா நிறைய எடுத்து திரிச்சு பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் முதல் பிரசங்கத்தை ஓய்வு நாள்ல சபையில தான் பண்ணார், வேற எங்கேயும் பண்ணல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஓய்வு நாள்ல சபையில தான் பண்ணாரு, வேற எங்கேயும் தெருவுல பண்ணல. அதான் உண்மை. இன்றைக்கு சபையை புறக்கணிக்கும்படிக்கு, சபை கூடுதலை விட்டுவிடும்படிக்கு, அசட்டை செய்யும்படிக்கு எக்ஸலண்ட் டாக்டரின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஆமா,
சூப்பர் டாக்டரின், சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஜாக்கிரதை. என்னது? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சபைங்கிறது குடும்பம். அதனாலதான் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் ஒன்னா காட்டுறார். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குதோ அதே போல சபைக்கு கிறிஸ்துவுக்கு இடையில உறவு அப்படிங்கிறார். பாருங்க, சபையை அசட்டை பண்ணக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, சண்டை இருக்கும். வீட்டுல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா அவர்கள் சபையை புறக்கணிக்கக்கூடியவர்கள். சபை கிறிஸ்துவுடைய சரீரம். அதுபோல நாம் கணவன் மனைவியும் சபையும் கர்த்தர் ஒன்றா வேதத்துல அவர் நிறைய இடங்கள்ல காட்டுறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் குற்றப்படுத்தாதிருப்பானாக. இன்னைக்கு குற்றப்படுத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாதப்பரப்பை குற்றப்படுத்தக்கூடியவர்கள், ஓய்வு நாட்களை குற்றப்படுத்தக்கூடியவர்கள், பண்டிகை நாளை குற்றப்படுத்தக்கூடியவர்கள், கிறிஸ்துமஸை குற்றப்படுத்தக்கூடியவர்கள், குட் ஃப்ரைடே குற்றப்படுத்தக்கூடியவர்கள், ஆமா இப்படி ஈஸ்டரை குற்றப்படுத்தக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, போஜனத்தையும் பானத்தையும் குற்றப்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் கிளம்பியிருக்கிறாங்க. குற்றப்படுத்தக்கூடியவன் யாரு? பிசாஸ். பிசாஸ் தான் குற்றப்படுத்தக்கூடியது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு குற்றப்படுத்தக்கூடிய நாவு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அதுவும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்த குற்றப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவைகள் வரும் காரியங்களுக்கு 17ஆம் வசனம் படிங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு அவைகளின் பொருள் அவைகள் வரும் காரியங்களுக்கு எப்படி இருக்கா? நிழலாய் இருக்கிறதா. அல்லேலூயா. கடைசியாக ரோமர் 12வது அதிகாரம். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த தேவன் கடைசியாக நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12வது அதிகாரத்துல 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரம் தான் நாம. இப்ப நம்ம பங்கெடுக்கக்கூடிய அப்பம், திராட்சரசம், ஆண்டவர் ஒரே சரீரத்துல, ஒரே அப்பத்துல, ஒரே திராட்சரசம். ஏன்னா சபை கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்குது. இப்படி ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் இந்த வசனத்தின்படி ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயவங்களாக வைத்திருக்கிறாரா இல்லையா? உண்மைதானே? அப்போ இதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? அந்த ஆலோசனை தான் இப்படிப்பட்டவர்களாக நாம 6வது வசனம் படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். என்ன பிரமாணம்? விசுவாச பிரமாணத்துக்கு. விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அதாவது நல்ல கவனமா கவனிங்க, குற்றப்படுத்தி சொல்லக்கூடாது. நம்ம பேசக்கூடிய பேச்சு மூலமா அங்க விசுவாசம் வர்த்திக்கிச்சு. விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய பிரமாணம் தான் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது? சபைக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு? சபைக்கு சொல்லப்பட்டது. அன்புல என்ன இருக்கக்கூடாது? மாய்மாலம் இருக்கக்கூடாது. தீமையை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். நன்மை என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும். சகோதர சிநேகம், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணணும். கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணும். கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணும். அடுத்து 11வது வசனத்துல அசதியாராமல் எப்படி? அசதியாராமல் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு அடுத்த, கடவுளுக்கு அடுத்த காரியத்துல அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில அனலா இருங்க. ஆவியில அனல் இல்லாம இருக்காதீங்க. ஆவியில அனல் இல்லாம தயவு செய்து இருக்காதீங்க, அனலா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அடுத்து நம்பிக்கையில சந்தோஷமா இரு.
ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க, நம்பிட்டு இருக்கியா? நம்பிக்கையில சந்தோஷமா இரு. அடுத்து உபத்திரவத்துல பொறுமையாக இரு. ஆமா, எவ்வளவு பொறுமையா இருக்குமோ முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்துல உறுதியா தரு. ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுறாத. அடுத்து பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுக்கு குறைவு வரும் பொழுது 13வது வசனத்துல அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆமா, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அடுத்து உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி நம்ம ஒருத்த மூலமா கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் பாரு என்ன படுத்துறான் பாரு அவன் அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அவனை சபிக்காதீங்க. அவன் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. ஆமா. அடுத்து 15வது வசனத்துல சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். சுரேஷ் சந்தோஷமா இருக்காரா? அவர் கூட சேர்ந்து நானும் சந்தோஷமா இருக்கேன். நிஜமா நிஜமா அவர் கஷ்டமா இருக்காரா? நானும் அவர் கூட சேர்ந்து கஷ்டமா இருக்கேன். நிஜமா அவர் அழும்போது நான் அழுதுருக்கேன். அவர் சிரிக்கும் போது நான் சிரிச்சிருக்கேன். அது பிரதான். அது பிரதானது கர்த்தருக்கு பிரியமானே. சும்மா வாயில முளம் போடுறது பேர் அன்பு கிடையாது. சபையில உண்மையான அன்பு இருக்கும். என்ன இருக்கும்? உண்மையான உன் கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படும் போது நீ சந்தோஷப்படணும். உன் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்துல நீயும் கஷ்டப்படணும். அப்பதான் நீ கிறிஸ்தவன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. ஆமா, அவன் தான் கிறிஸ்தவன். அடுத்து பாருங்க, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா உள்ளவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி இருக்கணுமா? மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று உன்னே பெரியாள் நினைச்சிட்டு இருக்காத. ஆமா, ஒருவரோட ஒரு ஏக சிந்தைன்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாங்கன்னா ஏத்துக்கோ. அவங்க கூட சேர்ந்து செய்யலாம். செய். காலையில் கேட்ட ஏழரைக்கு வரவங்க எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமா, ஒரு 75 பேர் இருந்திருப்பாங்க. அதுல 7 பேர் அல்லேலூயா அப்படின்னா மீதி சத்தமே வரல. ஆமா, ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு மனம், ஏக சிந்தை, கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆமா. அடுத்து இங்க சொல்லப்பட்டது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். அடுத்து 18வது வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடையும் எப்படி இருக்கணுமா? இது சபைக்கு தேவன் தந்த ஆலோசனை. எல்லாத்தையும் சமாதானமா இருக்கு, சண்டை போடாது. இங்க ஏதாச்சும் கெட்ட விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரா? இப்ப நான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிச்சோம், வாசிச்சோம், இதுல ஏதாச்சும் தீமை இருக்கா? எல்லாமே நன்மை தான். எல்லாமே என்னதான் இருக்கு? எதுலையுமே தீமை இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா இது குடும்பம். ஏன்னா இது குடும்பம். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் எனக்கு, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் எனக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நினைவுகள் நமக்குள் வர வேண்டும். அப்பதான் பரிசுத்த தேவன் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். நினைவுகளை அறிந்திருக்கிறாரா இல்லையா? உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். பரிசுத்த தேவன் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிற தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சபையாருடைய ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் அவர்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய காரியங்களை குறித்தும் நாங்கள் நினைப்பதுண்டு, ஜெபிப்பதுண்டு. ஆமா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமான காரியங்கள் நடக்கும்போது வேதனைப்படுவோம். ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் இவர்களுக்கு அனுமதிக்கிறீர் என்று ஆண்டவற்றை கேட்போம். அதுபோல கர்த்தருடைய சமூகத்துல அதிகமா ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களை நீர் கொடுக்கிறவர்களாக மாற்றுவோம்ப்பா. ஆண்டவர்கிட்ட அதுதான் அதிகமா கேட்டுட்டு இருக்கேன். எங்களை நீர் கொடுக்கிறவர்களாக மாற்றும். ஆமா, 2024 எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி நீர் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். வெள்ளூர் பட்டணத்திலே அநேகர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஒரு சபையாக, குடும்பமாக எங்களுக்கு மாற்றுமப்பா. அது எங்களுக்கு போதும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட
கேட்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் சபையாரையும் பரிசுத்த தேவன் இந்த ஆண்டு அவர் உண்மையிலே இப்பொழுது கேட்ட ஆலோசனைகளின்படி நாம் நடப்போமானால் தேவன் மெய்யாகவே நம் வாழ்விலே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் விசேஷித்தவர். இந்த அப்பத்திற்கும் திராட்சரசத்திற்கும் பங்கெடுக்கக்கூடிய நாம் அவருடைய மரணத்திற்கு மட்டும் பாத்திரவான்கள் அல்ல, அவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலுக்கும் நாம் பங்குள்ளவர்கள். அதனால்தான் அவர் இந்த ஆலோசனையை நமக்கு தந்தார். ரோமர் 12 சொல்லப்பட்ட ஆலோசனை நமக்கு கொடுத்தார். நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்கள், நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்ட மனம். இந்த ஆலோசனைகளை எல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம், செயல்படுத்துவோம். ரோமர் 12 சொல்லப்பட்ட அந்த நல்ல ஆலோசனைகளை நாம் நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வந்து அதை செயல்படுத்த முயற்சிப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த தேவன் கொடுக்கிற குடும்பங்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. காலையில 2 குடும்பம் சாட்சி கொடுத்துச்சு. என்ன சாட்சி தெரியுமா? எங்க குடும்பத்துல கர்த்தர் எங்களை கடனே இல்லாத குடும்பமா மாத்தினார். ஹல்லேலூயா. கடனே இல்லாத குடும்பமா எங்களை மாத்தினார். அப்படி கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய சபையில ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த ஆண்டு கர்த்தர் அப்படி மாற்றுவார். இந்த வருஷத்துல கர்த்தர் அப்படி மாற்றுவார். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்த தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நம் குடும்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.